பட்டப்பகலில் ரியல் எஸ்டேட் இடைத்தரகர் சிவக்குமார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. சிவக்குமார் கொலையில் அவரது மனைவி விஜயகுமாரி, ஆண் நண்பர் சுரேஷ், ரவுடி உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூலிப்படையை ஏவி கொலை செய்த வழக்கில் கல்லூரி மாணவன் மோகனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரத். பரத், எப்படி இந்த கொலையாளிகளை போலீசார் கண்டுபிடித்தார்கள்? எப்போது நடந்தது இந்த கொலை? திருவேற்காட்டில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இடைத்தரகருக்கு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலையில் பல அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது இந்த கொலை செய்யப்பட்ட சிவகுமார் அங்கு இருக்கக்கூடிய திருவேற்காடு பகுதியில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளார். அதே போன்று இவரது மனைவி விஜயகுமாரி, இவருக்கு அதே பகுதியை சேர்ந்த ஆண் நண்பருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பழக்கத்தை இவர் கண்டித்ததன் காரணமாக இந்த கொலை நடந்திருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சுரேஷ் அந்த பகுதியில் கார் ஓட்டுநராக இருந்து வந்திருக்கிறார். அவருடைய நண்பர் தான் தற்போது கூலிப்படையாக இருக்கக்கூடிய ரவுடி. அவர்தான் தற்போது இந்த கொலையில் ஈடுபட்டிருக்கிறார். இவருக்கும் அந்த சுரேஷ் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அவர் சுரேஷ் சொல்லியதன் பேரிலே இந்த கூலிப்படையை சேர்ந்த லால் பிரகாஷ் என்பவர் கொலை செய்திருக்கிறார். இந்த தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த வழக்கில் 4 பேர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அந்த கொலை செய்யப்பட்ட சிவகுமாரின் மனைவி விஜயகுமாரி, அவரது ஆண் நண்பர் சுரேஷ் மற்றும் இந்த பிரபல ரவுடியும் கூலிப்படையாக செயல்பட்டிருக்கக்கூடிய லால் பிரகாஷ், அவரது நண்பர் மோகன், இந்த கூலிப்படை தலைவனாக இருக்கக்கூடிய இப்ப லால் பிரகாஷ் மீது 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறது. 2 கொலை வழக்கு மற்றும் கொலை முயற்சி, கஞ்சா கடத்தல் உள்ளிட்ட வழிப்பறி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. அவரது கூட்டாளியான மோகன், அதாவது 20 வயது நிரம்பிய கல்லூரி மாணவனை அழைத்துக் கொண்டு இந்த கொலையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த கொலையாளிகளை தற்போது திருவேற்காடு அருகே திருவேற்காடு காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்கிறார்கள். கைது செய்ததன் பேரில் தற்போது இந்த தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதன் அடிப்படையில் விஜயகுமாரியும் சுரேஷும் கைது செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.